Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. Nama motto, love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் போர்ட் மாஸ் ரூல். ஸோ போர்ட் மாஸ் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சம்மில் நமக்கு ப்ளஸ் ஆப்ரேஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வரும், அதுக்கு தான் இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் மாஸ் அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி ரெப்ரசன்ட் ப்ராக்கெட், ப்ராக்கெட்டோட சிம்பிள், பேரண்டிசிஸ் சிம்பிள், இந்த சிம்பிள் மேலே இந்த மாதிரி பார் போட்டிருக்கோம், இதுதான் ப்ராக்கெட்டோட சிம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் இது ப்ராக்கெட்டோட சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓ ரெப்ரசன்ட் ஆஃப், ஆஃப் மல்டிப்ளிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அண்ட் டி ரெப்ரசன்ட் டிவிஷன், டிவிஷன் சிம்பிள், இல்லைன்னா பைலையும் இருக்கும், ஸ்லாஷ் இருந்தாலும் டிவிஷன் சிம்பிள் தான் நமக்கு அது. தென் மல்டிப்ளிகேஷன் எம் சிம்பிள் இன்டூ. தென் ஏ ரெப்ரசன்ட் அடிஷன் ப்ளஸ் சிம்பிள், எஸ் ரெப்ரசன்ட் சப்ட்ராக்ஷன் மைனஸ் சிம்பிள். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது, இன்கேஸ் கொஸ்டினில் ப்ராக்கெட் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 4, 5 and 6 லாஸ்ட்டாக தான் நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு வருவோம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் கொடுத்துருக்க சம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா போர்ட் மாஸ், BODMAS. ஸோ போர்ட் மாஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பி ரெப்ரசன்ட் ப்ராக்கெட், ஓ ரெப்ரசன்ட் ஆஃப், டி ரெப்ரசன்ட் டிவிஷன், எம் ரெப்ரசன்ட் மல்டிப்ளிகேஷன், ஏ ரெப்ரசன்ட் அடிஷன் அண்ட் எஸ் ரெப்ரசன்ட் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்ற ஆப்ஷன் நம்ம லாஸ்ட்டாக தான் பண்ணுவோம். ஸோ டிவிஷனுக்கு இந்த டிவிஷன் சிம்பிளும் இருக்கலாம், இல்லைனா ஸ்லாஷ் இப்படி இருந்தாலும் அது டிவிஷன் சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது 1/6 ப்ளஸ் 11/4 இன்ட்டு 18/11 ப்ராக்கெட் இருக்குது, டிவைடட் பை 7/6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூலில் பி தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ பி ரெப்ரசன்ட் ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரில் அடுத்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் நமக்கு அடிஷன் இருக்குது. இங்கே நமக்கு இருக்க சிம்பிள் மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும். ஸோ அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை, அப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 11/4 இன்ட்டு 18/11 இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே 11ன்றதால 11 கேன்சல் பண்ணால் 11 1s are 11 1s are. தென் இங்கே 4 இருக்குது, இங்கே 18 இருக்குது. ஸோ ரெண்டுமே 2 டேபிள்ஸில் போகும். ஸோ 2 2s are 4, 2 9s are 18. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா 1/6 ப்ளஸ் 1 இன்ட்டு 9 9 வரும், 2 இன்ட்டு 1 2. ஸோ 1/6 ப்ளஸ் 9/2 வரும். அதை திரும்ப ப்ராக்கெட்டில் போட்டு டிவைட் பை 7/6. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ராக்கெட்டே தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1/6 ப்ளஸ் 9/2 இருக்குது. ஸோ இங்கே 2 and 6 இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருந்தால், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு சேம் டினாமினேட்டராக கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இதில் 2க்கும் 6க்கும் எல்சிஎம் பார்த்திங்கன்னா 2 1s are 3 டைம்ஸ், தென் 3 இருக்கிறதால 3 1s are 1 வந்துடும். ஸோ எல்சிஎம் 6. 2க்கும் 6க்கும் எல்சிஎம் 6. ஸோ அப்போ ஏற்கனவே 6 இருக்கிறதால இது ரெண்டையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே 2 இருக்கிறதால 2 இன்ட்டு 3 தான் 6. ஸோ அப்போ மேலேயும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 இன்ட்டு 3. ஸோ இங்கே 1 ப்ளஸ் 9 3s are 27. ஸோ 1 ப்ளஸ் 27 டிவைடட் பை 6. இந்த டிவைட் பை 7/6 அப்படியே எழுதும். ஸோ இப்போ 1 ப்ளஸ் 27ஓட ஆன்சர் 28. 28/6 இன்ட்டு இங்கே டிவிஷன் சிம்பிளை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டூன்னு மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 7/6 என்னவாகும்னா ரெசிப்ரோக்கலில் 6/7 ஆகும். ஸோ அப்போ 28/6 இன்ட்டு 6/7. ஸோ அப்போ 6 1s are 6 1s are 6 கேன்சல் ஆகிடும். 7 1s are 7 4s are. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி கேன்சல் பண்ணாலும் சரி, 6 28 2 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை 6 1s are 6 1s are 7 1s are 7 4s are எப்படி கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் சேம் 4 தான் வரும். ஸோ நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ரூல் அப்ளை பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு 1/6 ப்ளஸ் 11/4 அந்த மாதிரி பண்ணோம்னா டெஃபினட்டாக ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக தப்பான ஆன்சர். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் இன்டூ டிவிஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற ரூல் பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல் தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் தப்பே வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம 2/5 தென் டிவைடட் பை சிம்பிள், bracket 1/5 of
OF ஆஃப் இருக்குங்க. தென் 3/4 -1/2 -1. அந்த ப்ராக்கெட்குள்ளேயே ஒரு இன்னர் ப்ராக்கெட்டில் இருக்குது இந்த நம்பர். ஸோ 3/4 -1/2ன்ற நம்பர் ப்ராக்கெட்குள்ளேயே ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2/5 அப்படியே எழுதுகிறோம். டிவைட் பை ப்ராக்கெட்டில் 1/5 ஆஃப். ஸோ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் இருக்குது, அதில் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதில் இங்கே 4 இங்கே 2 இருக்கிறதால எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4க்கும் 2க்கும் 2 2s are 1s are 2 1s are 1. ஸோ எல்சிஎம் வந்து 4. ஸோ அப்போ கீழே 4 போட்டோன்னா 4 × 1 3 × 1. இங்கே 2 × 2 தான் 4, அதனால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 - 2. ஸோ 3 - 2/4 -1. ஸோ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். அப்போ 3 - 2 நமக்கு 1 ஆகிடும், 1/4. இப்போ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்ததில் B ஃபார் ப்ராக்கெட், அடுத்த ஆப்ரேஷன் ஆஃப், O ரெப்ரசன்ட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல ஆஃப் சிம்பிள் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ப்ராக்கெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறது ஆஃப். ஸோ 1/5 ஆஃப் 1/4 -1. ஆஃபோட மீனிங் பார்த்திங்கன்னா இன்டூ. ஸோ 2/5 டிவைடட் பை 1/5. அந்த ஆஃபை இன்டூவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு 1/4 -1. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரணும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். நமக்கு ஏற்கனவே சப்ட்ராக்ஷன் போர்ட் மாஸில் எஸ் வந்து லாஸ்ட்டாக வருது, சப்ட்ராக்ஷன் அப்போ லாஸ்ட்டாக தான் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1/5 × 1/4னா 1 × 1 1, 5 × 4 20. ஸோ 1/20 -1. இப்போ இந்த 1/20 -1ன்றது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதால ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 20ன்றது இங்கே இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இங்கே ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 20 டிவைடட் பை 20. ஸோ 2/5 டிவைடட் பை 1 - 20/20. இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இது என்ன ஆகும்னா 1 - 20 வந்து நமக்கு 2/5 டிவைடட் பை -19/20 மாறும். ஸோ அந்த -19/20 இங்கே இருக்க சிம்பிள் டிவிஷன். ஸோ இதை நம்ம என்னவா பண்ணுறோன்னா இன்டூவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு -20/19 போடுறோம். ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இப்போ 5 1s are 5, 5 4s are 20. இந்த 2வும் 19ம் கேன்சல் ஆகாது. அப்போ 2 × -4 -8, 1 × 19 19. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் -8/19. ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருக்க ரூல் பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல்ன்றது B represent bracket, O represent off, D represent division and M represent multiplication, A represent addition, S represent subtraction. போர்ட் மாஸ் அப்படின்ற வேர்ட் ஞாபகம் இருந்தால் இது ரொம்ப ஈஸி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.